அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹா. மார்ச் 22 முதல் 28 வரை 27 நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த வார பலன்கள், நட்சத்திர பலன்கள். முதலில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை அறிந்து கொள்ளலாம். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடு காரணமாக உங்களை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் நட்பு பாராட்டி மீண்டும் வரலாம். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். உறவினர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். இந்த வாரம் பணவரவு உங்களுக்கு ஓரளவுக்கே இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். கையிருப்பு கரைவதால் சிறிய அளவிலாவது கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். வியாபாரம் என்று பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த வாரம் பணியாளர்கள் விற்பனையை அதிகரிப்பதில் ஊக்கத்தோடு செயல்படுவார்கள். சிறப்பு பலன் என்று பார்க்கும் பொழுது 25ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய அருளால் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைக்கு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுக்கும் இடம் உண்டு. இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான நாட்கள் மார்ச் 22, 25, 27. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். அனைத்து விஷயங்களிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். நண்பர்களோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். தந்தையால் அனுகூலம் உண்டு. சகோதரர்கள் உங்களிடம் பணம் கேட்டு நச்சரிக்க கூடும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வது நல்லது. கூடுமான வரை வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது விசேஷம். பணவரவு இந்த வாரம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும். சேமிப்பிற்கு வாய்ப்புகள் உண்டு. புதியதொரு முதலீடுகள் செய்வதில் கவனமாக இருங்கள். சக வியாபாரிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விற்பனையும் சுமாராகத்தான் இருக்கும். இந்த வாரம் கவனித்து வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்வது அவசியம். சிறப்பான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு திருமணம் தொடர்பான முயற்சிகளை 27ஆம் தேதி மேற்கொண்டால் சந்திர பகவானுடைய அனுகிரகத்தினால் அனுகூலமாக வேலைகள் முடியும். சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். சுப முயற்சிகள் எண்ணியபடி சித்திக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 23, 26, 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 5 மற்றும் 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெண்மை நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. கார்த்திகை நட்சத்திரம். இந்த வாரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அவசியம் ஏற்பட்டால் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி முடிவெடுக்க வேண்டும். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக்க முடியும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் அதிகரிக்கும். அதனால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிறப்பான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு 27ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தினாலும் அருளாலும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 23, 26, 27. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிவப்பு நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த வாரம் குடும்பத்தில் 3வது நபர்களின் தலையீடு காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது அவசியம். வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. சிலருக்கு தெய்வ பணிகள் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்பட கூடும். தேவையான அளவுக்கு பணம் வரும். நீங்கள் சிறிது சேமிக்க நினைத்தாலும் செலவுகள் அதிகரிப்பதால் சேமிக்க முடியாது. கடையை விரிவுபடுத்தும் எண்ணத்தை செயல்படுத்துவதில் நிதானமாக இருக்க வேண்டும். பங்குதாரர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடும். சிறப்பான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது 23ஆம் தேதி சந்திர பகவான் அனுகூலமற்று காணப்படுவதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதோடு கடன்கள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும்.
இந்த வாரத்திற்குண்டான அதிர்ஷ்டகரமான நாட்கள் 25, 26, 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெளிர் சிவப்பு நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். உற்சாகம் நிறைந்த வாரம். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு வருவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். பிள்ளைகளால் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் அதிகரிக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் என்பதால் பிரச்சனை எதுவும் இருக்காது. சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கக்கூடும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். கடையை விரிவுபடுத்தும் முயற்சி சாதகமாக்க முடியும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். சிறப்பு பலன்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் 27ஆம் தேதி சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினாலும் அருளாலும் இழுபறியாக இருந்த அரசாங்க காரியம் ஒன்று அனுகூலமாக முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 25 மற்றும் 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 5 மற்றும் 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்கள் அறிவுரையை கேட்டு செயல்படுவார்கள். தாயின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய ஆசிகளை பெற்று மகிழ்வீர்கள். சகோதரர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. வியாபாரத்தில் விற்பனையும் நல்ல லாபமும் அதிகரிக்கும். புதிய முதலீடு செய்வதற்கான கடன் உதவி உண்டாக்கும். சக வியாபாரிகளால் அனுகூலம் ஏற்படும். சில வேலைகள் இந்த வாரம் 21ஆம் தேதி சந்திர பகவானுடைய அனுகிரகத்தினால் அருளால் இழுபறியாக இருந்த சுப நிகழ்ச்சிகள் ஒன்று உறவினர்கள் உதவியோடு அனுகூலமாக்க முடியும். உறவினர்கள் வழியில் அனுகூலமாக்க முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 26 மற்றும் 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 4 மற்றும் 7. அதிர்ஷ்டகரமான நிறம் நீல நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வீரபத்ரர் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் உண்டாகும். தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிறிது சேமிக்கவும் முடியும். நண்பர்களிடம் கேட்டிருந்த பண உதவி வந்து சேரும். வியாபார அபிவிருத்திக்கு பங்குதாரர்களின் உதவி கிடைக்கும். சக வியாபாரிகளோடு இணக்கமாக உறவு உண்டாகும். பணியாளர்கள் விற்பனையை அதிகரிக்க பாடுபடுவார்கள். 26ஆம் தேதி சந்திர பகவானுடைய அனுகூலமற்று இருப்பதால் புதிய முயற்சிகளையும் பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்கவும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் 22, 23, 27. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிவப்பு நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்த்த சாரதி பெருமாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட காரிய அனுகூலமாக்க முடியும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். திருமண முயற்சிகள் சாதகமாக நடக்கும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். பணவரவில் பிரச்சனை எதுவும் இந்த வாரம் இருக்காது. சிலருக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் விஷயத்தில் நன்றாக யோசித்து இறங்கவும். பணியாளர்கள் முரண்டு பிடித்தாலும் கூடுமான வரை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். 23ஆம் தேதி சந்திர பகவானுடைய அருளால் எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் 23, 24, 25. அதிர்ஷ்டகரமான எண்கள் 4 மற்றும் 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காந்திமதி அம்மன். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக்க முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி உண்டாக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிக்கலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும். பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும்.
பங்குதாரர்கள் பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். 27ஆம் தேதி கேத்து பகவானுடைய அருளால் தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். நல் வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்டகரமான நாட்கள் மார்ச் 22, 23, 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 7 மற்றும் 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுப செய்தி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் உண்டாகும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளால் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கும். அதிகப்படியான செலவுகள் ஏற்படுவதற்கில்லை என்பதால் நிம்மதி உண்டாகும். முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உற்சாகம் தருவதாக இருக்கும். 26ஆம் தேதி புதன் பகவான் அனுகூலமற்று இருப்பதால் குடும்பத்தில் தாய் வழி உறவினர்களால் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும். இந்த கால நிலையில் பொறுமை அவசியம். அதிர்ஷ்டகரமான நாட்கள் மார்ச் 25 மற்றும் 27. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 5 மற்றும் 8. அதிர்ஷ்டகரமான நிறம் நீலம் நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். முயற்சிகள் சாதகமாக முடியும். தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். அரசாங்க அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலக பணிகளில் ஒருவிதமான இறுக்கமான சூழ்நிலையே உண்டாகும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கும். தேவையான அளவு பணவரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் உண்டாகும். ஆனாலும் அழுத்து கொள்ளாமல் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் உங்கள் அனுபவம் பளிச்சிடும். லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி அவர்களால் அனுகூலம் உண்டாகும். 25ஆம் தேதி சந்திர பகவானுடைய அனுகிரகத்தால் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைப்பதோடு பண வரவுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த வாரத்திற்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மார்ச் 22, 25, 27. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 5 மற்றும் 7. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அபிராமி அம்பிகை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். உறவினர்கள் மூலம் சில நன்மைகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தினரின் பொறுப்புகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதியும் மனதில் படபடப்பும் ஏற்படக்கூடும். நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். பிள்ளைகள் உதவிகரமாக இருப்பார்கள். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் கடன் வாங்கக்கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருந்து சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். கடன் வாங்கி புதிய முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். 27ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய அனுகூலமாக இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கசப்புணர்வுகள் நீங்கும். நல் வாய்ப்புகள் ஏற்படும். அதிர்ஷ்டகரமான நாட்கள் மார்ச் 23, 25, 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் சோர்ந்து போகாமல் முடித்து விடுவீர்கள். முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியவர்களின் அறிவுரைப்படி நடப்பது மிக அவசியம். சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக கையிருப்பு கரைவதோடு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கடன் வாங்கும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும். விற்பனை எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகத்தான் இருக்கும். இந்த வாரம் 27ஆம் தேதி சந்திர பகவானுடைய அனுகிரகத்தினால் தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் 25, 26, 27. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்டகரமான நிறம் சிவப்பு நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்மன். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள் பார்க்கும்போது காரியங்களில் அனுகூலம் உண்டாக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவருடன் சுமூகமான உறவு உண்டாகும்.
சகோதரர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகள் அனுசரணையாக இருக்கக்கூடும். செலவுகளை சமாளிக்க போதுமான அளவுக்கு பணவரவு இருக்கும். பழைய கடன்களில் கவனம் தேவை. விற்பனையும் லாபமும் எப்போது போல் இருக்கும். பணியாளர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள். 23ஆம் தேதி சந்திர பகவானுடைய அனுகூலமாக இருப்பதால் எதிர்பாராத பணவரவுடன் உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கக்கூடும். இந்த வாரத்திற்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் மார்ச் 23, 26, 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 1 மற்றும் 5. அதிர்ஷ்டகரமான நிறம் ஆரஞ்சு நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவான். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். உறவினர்களின் ஒத்துழைப்பும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதற்காக சந்தர்ப்பம் உண்டாகும். தாயின் மூலம் சிலருக்கு பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கசப்பு உணர்வுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும். பணிகளில் கவனம் தேவை. பணப்புழக்கம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் செலவுகளும் குறைவாகவே இருப்பதால் கணிசமாக சேமிக்கவும் முடியும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்களாக அறிமுகமாவது உற்சாகம் தருவதாக அமையும். சுக்கிர பகவானுடைய அனுகூலமற்று இருப்பதால் மறைமுக எதிரிகளால் இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 22, 23, 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 2 மற்றும் 6. அதிர்ஷ்டகரமான நிறம் வெண்மை நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்கும்? புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வீட்டு பராமரிப்பு பணிகளில் உற்சாகத்தோடு ஈடுபடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களும் உதவிகரமாக இருக்கக்கூடும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் மூலம் பணவரவு மகிழ்ச்சியும் உண்டு. தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகளை சமாளிக்க தேவையான அளவுக்கு பணவரவு இருப்பதால் பிரச்சனை எதுவும் இருக்காது. பிறருக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். விற்பனையும் லாபமும் இந்த வாரம் எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும். பங்குதாரர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் முயற்சிக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடும். 27ஆம் தேதி குரு பகவானுடைய அனுகிரகத்தினாலும் அருளாலும் திடீர் பணவரவும் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இந்த வாரத்திற்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் 22, 24, 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான நட்சத்திர பலன்கள். மனதிற்கு மன நிறைவு தரும் வாரம். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். நண்பர்கள் உங்களை பற்றி கொண்டிருந்த தவறான அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வார்கள். சகோதரர்கள் வகையில் செலவுகள் ஏற்படும். தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பணவரவு திருப்தி தரும். வீண் செலவுகளும் இருக்காது. சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் மூலம் திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்கள் விடுப்பில் செல்வதால் பணிச்சுமை அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக அணுகுமுறை அவசியம். சூரிய பகவானுடைய அனுகூலமற்று காணப்படுவதால் தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். இந்த வாரம் பொறுமை அவசியம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் 23, 24, 25. அதிர்ஷ்டகரமான எண்கள் 4 மற்றும் 6. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரம். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்கவும். வாழ்க்கை துணை சற்று முரண்பட்டு நடந்து கொண்டாலும் அனுசரித்து செல்வது விசேஷம். நண்பர்களோடு வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் கடன்கள் விஷயத்திலும் கவனம் தேவை. எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு குறைவாகத்தான் இருக்கும். மிகவும் அவசியமான சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டுமே கடன் வாங்க வேண்டும். மற்றபடி தவிர்ப்பது நல்லது. விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். 24ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய அருளால் அனுகிரகத்தினால் பிள்ளைகள் மூலம் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டகரமான நாட்கள் மார்ச் 22, 24, 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள் நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு நல்லது.
மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான நட்சத்திர பலன்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக்க முடியும். வழக்குகளில் முன்னேற்றம் உண்டாக்கும். தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய வேண்டி வரும். குடும்பத்தில் சிற்சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. பணவரவு தேவையான அளவுக்கு இருக்கும் என்பதால் செலவுகளை சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தேவையான வங்கி கடன் உதவி கிடைக்கும். 24ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய அருளால் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் 25, 26, 27. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்டம் தரும் நிறம் நீல நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். பல வகைகளிலும் அனுகூலமான வாரம். தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் ஆதாயம் கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சுபமாக்க முடியும். ஆனால் அரசாங்க அதிகாரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எதிர்பார்த்ததை விடவும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய முதலீடுகளை துணிந்து செய்யலாம். அதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். இந்த வாரம் பிள்ளைகள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுக்கிர பகவானுடைய அருளால் 26ஆம் தேதி நீங்கும் வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டகரமான நாட்கள் மார்ச் 22, 26, 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 2 மற்றும் 5. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த வார பலன்கள். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக்க முடியும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். சகோதரர்களால் எதிர்பாராத செலவுகளும் வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த கசப்பு உணர்வுகள் நீங்கும். இந்த வாரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வாரம். தேவைக்கு அதிகமாக கடன் வாங்காதீர்கள். போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைக்க வேண்டி வரும். சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனைகள் உண்டாக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. சந்திர பகவானுடைய அருளால் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டகரமான நாட்கள் 24 மற்றும் 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெண்மை நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நடராஜ பெருமாள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடும். செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் தேவையான பணம் இருப்பதால் சிரமம் இல்லாமல் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் வழக்கமான நிலையே இருக்கும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. 26ஆம் தேதி சந்திர பகவானுடைய அனுகிரகத்தினால் இளைய சகோதர வகையில் எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக்க முடியும். இந்த வாரத்திற்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் 24, 25, 26. அதிர்ஷ்டகரமான எண்கள் 6 மற்றும் 9. அதிர்ஷ்டகரமான நிறம் இளம் சிவப்பு நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த வார பலன்கள். இந்த வாரம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமாக அமையும். காரியங்கள் அனுகூலமாக்க முடியும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். தந்தை வழி உறவினர்கள் உதவியோடு இழுபறியாக இருந்த குடும்பம் தொடர்பான முக்கியமான காரியம் அனுகூலமாக முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாரம். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. ஓரளவுக்கு சேமிக்கவும் முடியும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கலில் கனிவான அணுகுமுறை மிகவும் அவசியம். 25ஆம் தேதி மார்ச் மாதம் குரு பகவானுடைய அனுகூலம் மற்ற இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணத்தை தவிர்க்க வேண்டாம். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் 22, 26, 27. அதிர்ஷ்டகரமான எண்கள் 1 மற்றும் 5. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள்.
கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. மற்றவர்களோடு விவாதம் செய்வதை தவிர்க்கவும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த வாரம் பணவரவு திருப்தி தருவதாக இருப்பதோடு சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் முன்னேற்றமான திருப்பங்கள் உண்டு. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இந்த வாரம் சிறப்பு பலன்கள் என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய அருளால் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்க நினைத்த முயற்சி அனுகூலமாகும். இந்த வாரத்திற்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் 26 மற்றும் 27. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 6 மற்றும் 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெண்மை நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாரம். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த வாரம். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தாயாருடைய தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் நல் வாய்ப்புகள் உண்டு. தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிட்டாலும் மகிழ்ச்சி தரும் செலவாகவே இருக்கும். கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். வங்கி கடன் உதவி கிடைக்கும். இந்த வாரத்திற்கான அமைப்புப்படி 22ஆம் தேதி சந்திர பகவானுடைய அனுகிரகத்தினாலும் அருளாலும் அலுவலகத்தில் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் 22, 26, 27. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4 மற்றும் 6. அதிர்ஷ்டம் தரும் நிறம் சிவப்பு நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நல்லவிதமாக நிறைவேறும். உறவினர்களோடு அளவோடு பழகுவது பிரச்சனைகளை தவிர்க்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். அவர் மூலம் பணவரவுக்கு இடம் உண்டு. சகோதரர்களோடு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். எதிர்பார்த்ததை விட பணவரவு அதிகரிக்கும். ஆனால் செலவுகளும் அதிகரிப்பதால் வரவும் செலவும் சமமாக இருக்கும். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார்கள். சக வியாபாரிகளுக்கு அவர்களுடைய வியாபாரத்திற்கு ஆலோசனை கூறுவீர்கள். இந்த வாரம் மார்ச் 24ஆம் தேதி சந்திர பகவானுடைய அருளினால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த வாரத்திற்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் 23, 24. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கோமதி அம்மன். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திற்கான நட்சத்திர பலன்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான வாரம். பிள்ளையின் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். கடன் பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். இளைய சகோதரர் உதவிகரமாக இருப்பார். தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும். பணிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். பணவரவு இருந்தாலும் அடுத்தடுத்த செலவுகளால் சற்று சஞ்சலம் உண்டாகும். சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடலாம். விற்பனையை அதிகரிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். 27ஆம் தேதி மார்ச் சந்திர பகவானுடைய அனுகூலம் இன்றி இருப்பதால் குடும்பத்தில் சில வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். இந்த வாரம் அதிர்ஷ்ட நாட்கள் மார்ச் 24, 25. அதிர்ஷ்டகரமான எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். இந்த வாரம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுப பலன்களும் க்ஷேமங்களும் லாபங்களும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வாரம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி.